ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினே நாம் மையப்படுவதாக இந்த காலைவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நேற்று எபிசோடில் ஓட்டத்தை குறித்து பேசுகிறேன். அப்போது நமக்கு முன்னாடி ஒருத்தர் நல்லா ஓடின, வாழ்க்கையை முடித்த, மறித்து உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்து என்றைக்கும் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறார். அவர் நிறைய தடவை நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனையை பார்க்கும்போது, சோதனைகளை பார்க்கும்போது, உபத்திரவங்களை பார்க்கும்போது நம்ம சொல்கிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தெரியும், அவர் 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 நான் இவ்வளோ தூரம் உபத்திரவப்படுறேன், பிரச்சனை படுறேன், போராட்டம் இருக்குது, அவருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, அவர் ஜபத்தை கேட்க மாட்டுறாரு, எனக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டுறாருன்ற லெவலுக்கு தான் நம்ம போய் இறங்கிடுறோமே தவிர ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் அநேக நேரத்தில் மறந்து போய்டும். எபிரேயர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறத பாருங்களேன். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு காரியம் இல்லை? அவர் இந்த ஓட்டத்தை முன்னாடி ஓடிட்டாருங்க. நம்ம ஓடுற இந்த ஓட்டத்தை அவர் முன்னாடி ஓடிட்டார், வெற்றிகரமாக முடிச்சிட்டார், ரொம்ப அழகாக அதை முடிச்சிருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் ஆல்ரெடி இந்த ஓட்டத்தை ஓடிட்டேன், அதனால தான் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு நான் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை இன்றைக்கி பல காரியங்களில் சோதிக்கப்படுறீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, தெய்வம் ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறாருன்னு தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்கிறேன், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக நான் இருக்கிறேன். இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன்ப்பா, ஜெயித்த நான் உனக்குள்ளே இருக்கிறேன், உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உனக்குள்ளே இருக்கிற நான் பெரியவர், பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன் எங்கே போச்சு விசுவாசம்? ஏன் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஏன் பிரச்சனையை தாண்டி உங்களால் அவரை பார்க்க முடியலையா? அவ்வளோ தூரம் உங்களுக்கு பிரச்சனை பெருசாக தெரியுதா? இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் நடக்கும். டக்குன்னு உடனேலாம் மனசு உடனேலாம் மாறாது. ஆண்டவரை முழுமையாக நம்பும்போது, ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது, மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பதாக மெழுகு போல் அது உருகும். அப்போ கண் அவர் மேலே இருக்கட்டும். 2வது, அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆல்ரெடி அவர் ஓடி இருக்கிறார். அதனால் இந்த காலவெளியில் ஒருவேளை பலவிதமான போராட்டங்கள், சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன், என்னை நம்பி வருவாயானால் உன் வாழ்க்கையை நான் செழிப்பான இடத்துல நான் கொண்டு போய் விடுவதற்கு அது உதவியாக இருக்கும்னு கர்த்தர் சொல்கிறார். அவரை நம்புங்க, ஆசீர்வாதத்தை நிச்சயம் பார்ப்பீங்க. கர்த்தர் தாமே உங்களை எவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.